ஓசூரில் இருந்து நம்மை வாழ்த்துவதற்காக ஓடோடி வந்திருக்கின்றது நம்முடைய டைட்டன் நிறுவனத்துடைய திரு வேல்முருகன் அவர்கள் நம்முடைய வாழ்த்துவதற்காக இப்பொழுது அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புத்தகங்கள் அறிவின் விளக்கேற்றும் தீபங்கள். அந்த தீபங்களை எரிய வைத்துக் கொண்டிருக்கும் மெல்லின மாத இதழின் பதிப்பாளர் அன்பு சகோதரர் திரு ராஜவேல் அவர்களுக்கும், பொறுப்பாசிரியர் திரு பவானி அவர்களுக்கும், நிர்வாக ஆசிரியர் அன்பு சகோதரர் திரு முத்துப்பாண்டி அவர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும், சிறப்பு விருந்தினர்களுக்கும், விருது பெற வந்திருக்கும் சாதனை பெண்மணிகளுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கங்கள். 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் மெல்லினமானது தேன் போன்ற சுவை மிக்கதாகவும், விழி போன்ற வழிகாட்டியாகவும், கோடிக்கணக்கான மக்களை பிரகாசிக்க செய்யும் சூரியனாகவும் திகழ்கின்றது. மெல்லினத்துக்கு 11ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறதுக்கு அரும்பாடுபட்ட நம்மளுடைய அன்பு முத்துப்பாண்டி ராஜவேல் அவர்களுக்கு இந்த மெல்லினம் தொடர்ந்து பயணப்பட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மலர் போல் மலர்ந்த மெல்லினம் வாசகர்களின் மனங்களில் நறுமணம் பரப்புகின்றன. அதிபோல் தளராமல் திரு ராஜவேல் திரு முத்துப்பாண்டி அவர்களின் கருத்துக்கள் அறிவின் சுடராக விரிகின்றன. வானம் போல் விரிந்த உங்கள் சிந்தனைகள் மக்களின் மனங்களை தொட்டு தழுவுகின்றன. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல பொறுமையாகவும் அறிவையும் நல்ல எண்ணங்களையும் பரப்பும் உங்களின் சேவை மென்மேலும் தொடரட்டும். உங்கள் இருவரின் நட்பாலும் சமூக முற்போக்கு சிந்தனையாலும் எழுத்து பணிகளாலும் உலகம் மென்மேலும் வளரட்டும். இனியொரு விதி செய்வோம் என்று இன்று முதல் நாம் அனைவரும் மெல்லின மாத இதழை அனைத்து மக்களிடம் கொண்டு செல்வோம். இதை நாம் ஒரு கடமையாக எடுத்து செயல்படுத்தலாம். இவர்கள் பிறந்த அனைவரும் ஏதாவது உழவிற்கு திருப்பி தர வேண்டும். அந்த பணிகளை நமது நிர்வாக ஆசிரியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் அந்த புத்தகங்களை வாங்கி படிக்க வேண்டும். இந்த புத்தகங்களை மேலும் மேலும் கொண்டு அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இதை நாம் ஒரு கடமையாக செயல்படுத்தலாம் என்பதை தருணத்தில் உங்களிடம் வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம் என்று அருமையான முறையிலே வாழ்த்திய எங்கள் அருமை சகோதரர் திரு வேல்முருகன் அவர்களை கௌரவிப்பதற்காக முனைவர் திருமதி உமாதேவி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம்.